அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்டிங்களா? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஹிந்து வீட்டுகளில் மட்டும்தான் பெண்கள் இருக்கா? ஹிந்து வீட்டு பெண்கள் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருமா? இதை பார்த்து ஹிந்துக்கள் வீட்டு பெண்கள் மட்டும்தான் தப்பாக போவாங்களா? ஏன் கிறிஸ்துவ வீட்டு பெண்கள் தப்பாக போக மாட்டாங்களா? முஸ்லீம் வீட்டு பெண்கள் சந்தோஷமாக போக மாட்டாங்களா? அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமாக இருக்குன்னா குடும்பம் எதுக்கு? குடும்பம்னு நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன? குடும்பமாக அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், அக்கா, தங்கச்சி, அத்தனை எதுக்கு குடும்பமாக நம்ம எதுக்கு இருக்கிறோம்? இதே தானே உங்கள் மதத்துலேயும் சொல்லுது, நீ குடும்பமாக இருன்னு. அதே மாதிரி தானே ஹிந்து மதமும் சொல்லுது, நீ குடும்பமாக இருன்னு. எந்த மதத்துலேயுமே நீ குடும்பமாக இருன்னு தான் சொல்லுது. உன் இஷ்டத்துக்கு அலன்னு சொல்லவே இல்லை. குடும்பம்னா சண்டை சத்தம் வரும், சந்தோஷமாக இருக்கும். ஏன் நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒன்றுனா யார் துடிச்சிட்டு போவா? அண்ணன் துடிப்பான், தம்பி துடிப்பான், அப்பா துடிப்பான், அம்மா துடிப்பா. இந்த முட்டா பயல்களை துடிப்பானா சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவான். இந்த வீரமணி என்ன சொல்லுவான்? ஆணும் பெண்ணு சந்தோஷமாக இருந்தது, அதுக்காக குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சந்தோஷத்துக்காகலாம் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க. அந்த முட்டா பேச்சை கேட்டு இந்த டிஎம்கேக்கும் திராவிடர் கழகத்துக்கும் ஆதரவாக இருக்கிறவன் எவனுமே உன் வீட்டு பெண்களுக்கும் நாளைக்கு இதே தான் நடக்கும். கண்டிப்பாக இதே தான் நடக்கும். டிஎம்கே ஆதரிக்கிற ஒவ்வொருத்தன் வீட்டிலையும் இது தான் நடக்கும். உன் வீட்டு பெண்களுக்கும் இது தான் நடக்கும். டிஎம்கே தமிழகத்துக்கு ஒரு பிடிச்ச ஒரு பீடை. அதுவும் நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கணும்னா இவனுங்களை அடியோடு ஒழிச்சே ஆகணும். ஒழிச்சா மட்டும்தான் நம்ம வீட்டு பெண்கள் அவரவரை மத கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ முடியும். இல்லைனா இவங்கள மாதிரி தான் கெட்டு குட்டிச்சார போய் தான் நம்ம வீட்டு பெண்கள் நாளைக்கு அந்த பெண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருக்கு வலிக்கும்? பெற்றவனுக்கு வலிக்கும், அண்ணன் தம்பிக்கு வலிக்கும், அக்கா தங்கச்சிக்கு வலிக்கும். இவன் சொல்லிட்டு போகிற இந்த நாய்க்கு என்ன தெரியும்? இந்த நாய்களுக்கு இந்த நாய்ங்க அலைய வேண்டிதான். அது மாதிரி நம்ம சகோதரிகள் அப்படி அலைய விட முடியுமா? உன் வீட்டு பெண்ணை அலைய விடுவியா? இந்த பெரியார் இந்த அண்ணன் சீமானை விட முற்றுகையை விட போன முட்டா பயல்களை வேங்க வயலில் எவனாவது அவன் குடிக்கிற தண்ணியில் அவன் தண்ணி மலத்தை கலப்பானா? நீ குடிக்கிற தண்ணியில் நீயே மலத்தை கலந்து நீ குடிப்பியால முட்டா பயலை? ஏன் இந்த முட்டா பயல்களுக்கெல்லாம் ஒன்று கேட்குறேன், நீ குடிக்கிற தண்ணியில் நீ மலத்தை கலந்து குளிப்பியா? இந்த பறையர் சமூக மக்களுக்கு என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் குடிக்கிற தண்ணியில் நீங்களே மலத்தை கலந்து குடிச்சிங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு அவன் ஓட்டு போட உங்களுக்கு எப்படி உங்களை ஏமாற்றணும்னு தெரியும். அதனால் ஏன்னா அண்ணன் திருமாவளவன் இருக்கார், அவர் அவருக்கு தெரியும். முதையே சிபிஐ விசாரணை வேணும்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. அப்போவுமே சிபிஐ விசாரணை கொடுத்துருந்தா அப்போவுமே தண்டனை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டிஎம்கே அரசாங்கம் அப்போ திருமாவளவன் நினைச்சா சிபிஐ விசாரணைலாம் தேவையில்லைன்னாரு. அப்புறம் இப்போ எதுக்குன்னு சிபிஐ விசாரணை கேட்குங்க? ஏன்னா உங்கள் சமூக மக்களை போய் அடவு வச்சுக்கிட்டு இருக்கீங்களேண்ணே. ஏன்னா உங்களை எந்த லெவலுக்கு ஒரு கேனையை இழிச்சாப்பையை இவங்கெல்லாம் ஓட்டுக்கு ஒரு 200 கொடுத்தா போதும் நமக்கு ஓட்டு போடுறாங்கிற உங்கள் மேலே அவன் எவ்வளோ சீப்பாக அவங்கள நினச்சிருந்தான். அவன் இந்த 2.5 வருஷமாக இந்த கம்ப்ளைண்ட் இப்போ நடந்த வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழக மாணவியாக இருக்கட்டும், இப்போ ஈசிஆரில் நடந்த பெண்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், தப்பு பூரா கம்ப்ளைண்ட் கொடுக்க மேலேயே தான் இந்த டிஎம்கே இந்த காவல்துறை அரசாங்கம் காவல்துறை எவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறானோ அவன் மேலே தான் தப்புங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமே கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அப்போ எந்த லெவலுக்கு இந்த தமிழக காவல்துறை டிஎம்கேக்கு அடிமையாக செயல்படுதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு கைக்குள்ளேயே திருமாவளவன் செயல்படுறாரு. பறையர் சமூக மக்களே நல்லா சிந்தித்து செயல்படுங்க. டிஎம்கேயில் இருக்கிற பறையர் சமூக மக்களும் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற பறையர் சமூக மக்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களை எந்த லெவலில் ஓட்டு அரசியல், ஏன்னா இவங்களை எப்படி பார்த்தாலும் நமக்கு ஓட்டு போட வச்சிடலாம், எப்படினாலும் இவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு நாதி இல்லைன்னு நினச்சி நீங்கள் பண்ணாத தப்புக்கெல்லாம் நீங்கள் அதுவும் ஏன்னா இந்த இதெல்லாம் மனசாட்சி உள்ள எவனாவது ஏற்றுக்குருவானா? நம்ம குடிக்கிற தண்ணியில் நம்மளே மலத்தை கலந்து எப்படி குடிப்பான்? அந்த 3 பேர் தான் மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லியிருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுத்தது 3 பேர் தான் மலத்தை கலந்தாங்கன்னு. அவன் குடும்பம், அவன் அண்ணன் தம்பி, அவனே முதல் அதை தானே குடிச்சாகணும். அப்புறம் அவன் எப்படி மலத்தை தண்ணியை குடிப்பான்? கொஞ்சம் மாதத்துலையும் யோசிக்க வேண்டாமா? இந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் விரோதமான அரசாங்கம். டிஎம்கே அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம். இதில் இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, ஊடகத்தில் இருக்கிறவங்க யாராவது இவங்க பண்ணுறதப்ப தட்டி கேட்கானா? ஒரே ஒரு மனுஷன் சவுக்கு சங்கர்னு கேட்டால் அவனை பிடிச்சி உள்ளே ஓட்டுறாங்க, உள்ளே ஓட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் அண்ணன் அண்ணாமலை மட்டும் இல்லைண்ணா, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தமிழகத்தில் இல்லைண்ணா, இப்போ இவங்களோட ஆட்டம் ஹிட்லர் ஆட்சியோடையும் மோசமான ஆட்சி. இப்போவும் ஹிட்லர் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அண்ணாமலை எதிர்த்து போர் தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரணா நின்று தமிழக மக்களுக்கு அரணா நின்று செயல்பட்டு காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் மட்டும் அதை என்னன்னு கேட்கலன்னா இன்னும் இந்த மாணவி மாதிரி எத்தனையோ மாணவிகள் அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். ஈஸியாக அந்த மாணவி ரோட்லேயே அவன் காரில் அவன் போகிறா, உனக்கு என்னல முட்டாப்பே இல்லை. நீ உன் காரு கட்டியிருந்தானா நீ பெரிய மயிரா? டிஎம்கே கொடி கட்டியிருந்தவனா பெரிய மயிரா என்ன? சரி உன் மேலே தப்பே இல்லைல்ல, இறங்கி இந்த மாதிரி இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டு நீ சொல்லிட்டு போவ. நீ எதுக்குள்ள மக்கள் ஆளை பார்த்தோன்னா ஓடுத? அதை இந்த காவல்துறை அதிகாரி அதை அப்படியே திசை திருப்பி விடுதாங்க. தமிழக மக்களே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள், இந்த அரசாங்கம் எந்த லெவலில் மக்கள் விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. தயவு செஞ்சு அனைவரும் சிந்தித்து செயல்படணும்னு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.